எம்மாடி அலெக்சா, மொட்டை மாடியில் தண்ணி தொட்டி ரம்பி வழியுது, உடனே போய் கொஞ்சம் அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடியம்மா. மன்னிக்கவும், என்னால் மோட்டாரை நிறுத்த முடியாது. உங்களுக்கு ஏதேனும் பாடல்கள் ஒளிபரப்பவா? என்னது, பாட்டு போடுறியா? அங்கே தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு பாட்டு கேட்குதா? பாட்டு ஒழுங்காக போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களே கிழவா. நேத்து நைட்டு நீங்க பாத்ரூம் போனப்போ பைப்பை ஒழுங்கா மூடாம வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? சரி, அதை விடு. இங்கே ஒருத்தனை பாரு, பகல் 11 மணிக்கு கூட எறும்பு மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவன் மேலே போய் தண்ணி தெளித்து எழுப்பி விடு போ. என்னால் காலை 11 மணிக்கு அலாரம் மட்டுமே வைக்க முடியும். அலாரம் வைக்கிறியா? அந்த நாய் அது வைக்கிற அலாரத்தை 50 வாட்டி ஆஃப் பண்ணிட்டு தூங்கும். அதை போய் நான் அலாரம் வச்சு எழுப்ப போறியா? போய் அவன் போனை பிடிட்டு நான் சாத்துன்னு சொல்கிறேன், நீ என்னவோ அலாரம் வைக்கிறேன் கிளார வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒரு மென்பொருள் செயலி, எனக்கு கைகள் கிடையாது. என்னது, கையே இல்லையா? அப்போ உட்காந்த இடத்துல சோறு போட்ட மட்டும் நல்லா திம்பியா? இந்த வீட்டில் என் பேச்சுக்கு ஒரு மரியாதையே இல்லை. இப்போ இது கூட என்னை ஏற்று பேசுது. ஐயோ அப்பா, அது வெறும் ஸ்பீக்கர் பாக்ஸுப்பா, அது கையும் இல்லை காலும் இல்லை. நீ வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால தான். நீ தான் அதுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற. உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற போறோம்னு தெரியல. நானாவது பரவாயில்லை. உங்க பையன் நேத்து தான் உங்க பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் திருடி பிரியாணி சாப்பிட்டான். போய் அவனை கேளுங்க கிழவா. கோத்து விட்டுருச்சு. எஸ்கேப்டா ஜேபி.